இன்றைக்கி பார்த்திங்கன்னா எறா வந்து 1/2 kg வாங்கி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். ப்ரான் கீ ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே கம்மி தான். நல்ல தாராளமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லியும் நல்லா நிறைய எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ எறா ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். நமக்கு தேவையான மசாலா அவ்வளோதான். இப்போ கடாய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நல்லா பசு நெய் வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை தான் சேர்க்கணும். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து லோவில் வைங்க, இல்லைனா கரிஞ்சிடும். மசாலா சேர்த்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எறாவை சேர்த்துடலாம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்ல ஒரு வாசனை வருது. ஏன்னா நெய்யில் நம்ம மசாலா சேர்க்குறதுனால நல்லா கமன்னு வாசனை. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டா நமக்கு தண்ணி விட்டு வரும். எந்த தண்ணியும் நான் சேர்க்கலை. தண்ணி நல்லா இறாலேருந்து வரும். தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். நல்லா கொஞ்சம் சுண்டதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கலாம். புளி வேண்டான்னா லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ட்ரையாக ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ட்ரை ரோஸ்ட் வேணும் அப்படின்னா இன்னும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக நெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். சூப்பர் எம்மியான நல்ல கமன்னு ப்ரான் கீ ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீ ரோஸ்ட்டு இந்த மழை காலத்துக்கு சுட சுட சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.